வணக்கம் நண்பர்களே. அதாவது வெப்சைட்டுக்கு அந்தி கிறிஸ்துன்னு வச்சாங்க. அப்புறம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட்டுக்கு ட்ரிபிள் செக்ஸ்ன்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் டிவி அதுக்கும் அந்தி கிறிஸ்துன்னு வச்சாங்க. இப்படி ஊனா அந்தி கிறிஸ்துன்னு வச்சாங்க. கடைசியில இந்த ஏஐயோட எண்ணையும் சேர்த்து அந்தி கிறிஸ்துவா மாத்திட்டாங்க. அது இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியா தெரியுது உங்களுக்கு? யாரு மாத்துனா அப்படின்னு சொன்னா நம்ம மக்கு மிஷன் அண்ணன்னே சொல்லிடுவோம். என்ன மக்கு மிஷன் அண்ணன் என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்போம். அந்தி கிறிஸ்து யார் என்பதை குறித்து விரிவாக அந்த வீடியோவில் அதாவது அந்தி கிறிஸ்துனா யாரு, ஹூ இஸ் திஸ் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொன்னா இவனாத்தான் இருக்கணும். அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாப்ல, என்னங்கிறதை கேட்பான். கிறிஸ்துவை கிறிஸ்து அல்ல என்று மறுதளிக்கிறவனையே அல்லாமல் வேற யார் பொய்யன் என திட்டமும் தெளிவாக கூறுகிறது என்றால், பிதாவையும் குமாரனையும் மறுதளிச்சுட்டானா அவன் வந்து அந்தி கிறிஸ்து. அதாவது 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனத்தின் அடிப்படையிலே பிதாவையும் குமாரனையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. அதுக்கு முன்னதாக இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டான ஆவிகள் அல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காப்ல. சரி தம்பி, இப்பவும் பாருங்க, யோவான் வந்து எப்படின்னா குமாரன் இயேசுன்னு சொல்லியிருக்கலாம்லாம், பிதான்னு சொல்லியிருக்காப்லையே, 2 பேரையும் சொல்லல. அப்போ யோவான் வந்து அந்தி கிறிஸ்துவா அல்லது நீ அந்தி கிறிஸ்துவா? வந்து அந்தி கிறிஸ்துவனுடைய ஒட்டுமொத்த கூடாரமா இருக்கான். சரி தம்பி, நல்லா வாசிச்சிருக்க, உனக்கு ஏற்ற பிரகாரப்படி ஒத்த செங்கலை எடுக்கிறதெல்லாம் ஆகாத ஒரு குறிப்பிட. அதே 1 யோவான்ல 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. அதுல எங்களுடைய ஐக்கியமானது பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது அப்படின்னு. புரியுதா? சோ இந்த வசனத்தையும் வாசிக்கணும். 2வது அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, 1வது அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது? யோவான் சொல்றாரு, பிதாவாகிய எங்களுடைய ஐக்கியமானது பிதாவாகிய தேவனிடத்திலும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் அப்படின்னு இருக்கு. அப்படியானால் அவங்க அந்தி கிறிஸ்துவா? சரி, அடுத்தது மேல சொல்லி யாராசா. அதாவது யாருக்கு பிதாவனுடைய பெயரே தெரியாம இருக்கிறார்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிதாவை மறுதளிக்காங்க, அப்படிதானே? திருத்துவக்காரங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா அவர் இல்ல, அது இது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பிதா பேரை சொல்லலைனாலே வந்து அவங்க அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றீங்க. சரி 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 சரி, நான் ஒண்ணு கேட்கிறேனே அண்ணே, மக்மிஷன் அண்ணே, அதாவது பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, அந்த இல்ல பத்தி எங்களுக்கு தாரும் அப்படின்னு சொல்லி ராகத்தோட சிஎஸ்ஐ எல்லாம் பாடுறாங்க. விபிலிக்கலாவும் ஆண்டவர் சொன்ன ஜெபம் அதான் தானே இருக்கு. அப்ப ஏன் ஆண்டவர் வந்து பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் இயேசுவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு ஏன் சொல்லல? என் பிதான் தானே சொல்லியிருக்காரு. அப்போ உங்க பார்வைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே அந்த கிறிஸ்துன்னு சொல்வீங்களா? ஆஹா, எவ்வளவு தைரியம் இருந்தால், எவ்வளவு திண்ணக்க இருந்தா அந்த கிறிஸ்துன்னு இயேசுவை பார்த்து சொல்லுவேன். சரி, ரைட்டு. வேற என்ன சொல்ல, மேல சொல்லி ராசா. அப்படின்னா இந்த வசனம் என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை வசனம் கூறுகிறது. இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். இப்போ திருத்துவ கொள்கையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுகிறார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து வேற, பிதா வேற அப்படின்னு கூறுகிறார்கள். நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தை அண்ணன் சொன்னாரு. அண்ணே அதுக்கு கீழேயும் பாருங்கண்ணே. புரியுதுங்களா? ஒரு கிணறுன்னு இருக்குன்னு வைங்களேன், 10 அடிக்கு கீழே போயிட்டு மிஞ்சி மண் எடுத்த தரமண் எடுத்த அப்படின்னு போக கூடாது. திறமை கிடையாதுல்ல. கீழே அடியில், அதாவது அடியில இருக்கக்கூடியதை சொருவிட்டு எடுக்க கூடாது. கீழே ஆழமா போகணும். ஆழமா போய் அது அண்டி இதுமா இருக்கும், அதுதான் தரமண் எடுக்கிறது. புரியுதுங்களா? இளம் பிரயத்துல ஒரு போட்டி எல்லாம் போடுவோம். போட்டி போட்டு 50 ரூபாய்க்கு தரமண் எடுத்துட்டு வரணும், சொயங்கன்னு வரணும். சோ இடையில இடசொங்கலை எடுக்கக்கூடாதுன்னு. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 26வது வசனத்தில் தேவனுடைய குமாரன் அப்படின்னு இது பண்ணிருப்பாரு. அந்த வசனத்தை கூட நான் மேல இது பண்ணுதேன், அதையும் பாருங்க. என்னன்னா 4:26 மேற்கோள் காட்டுறார். கர்த்தருக்கு விரோதமாகவும், யாரு? கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அப்படின்னு. இது எதை மேற்கோள் காட்டுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதங்கள் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தருக்கு விரோதமாக அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அப்படிங்கிற அந்த வசனத்தை கோட் செய்து, எப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இருக்கு, இங்க கிறிஸ்துன்னு இருக்கு. சோ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து, சரியா? அப்போ இதைத்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து அவரை அல்லாமல் ரட்சிப்புக்கு வேறு யாரும் இல்லை. சோ பிதா பேரை சொல்லாதவங்க எல்லாம் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னா
பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. சோ இது என்ன டேம்ல வருது? இந்த 1 யோவான் 2வது அதிகாரம் 22வது வசனத்தின் அடிப்படையில சொல்ல போனோம் அப்படின்னா, தேவனுடைய குமாரன் அவர்தான் மேசியான்னு சொல்லி அறிக்கையிடாத எந்த ஆவியும் பொல்லாத ஆவி, பொய்யின் ஆவி, அவங்கதான் அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ பேதுரு என்ன சொல்றார்? நீர் உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். உன்னதமான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, கிறிஸ்து விச் மீன்ஸ் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா இல்லையா? சோ தம்முடைய ஒரே பரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உலகத்தில் தந்துருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கு. சரி, இவன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவனுக்கு விளக்கம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். இருந்தாலும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை, யாரும் இதா போயிடக்கூடாது அப்படிங்கிறதுதான். சரி, 2 யோவான வாசிக்க, அதுலயும் பிதாவையும் குமாரனையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க எந்த வசனத்தை எடுத்துக்கிட்டாலும் 3 டேம்ல தான் வருது, 3 ஆளுகை தத்துவத்துலதான் வருது. எந்த இடத்துலயுமே சரி, இயேசுவானவர் பிதாவினுடைய பெயரை சொல்லல, அப்பா பிதாவே அப்படிங்கிற வார்த்தையை அவரு பிரயோகம் பண்ணியிருப்பாரு. நான் தான் அப்பா, நான் தான் பிதா அப்படின்னு அவர் எந்த இடத்துலயும் சொல்லவே இல்லை. சோ தனித்தன்மையாக காண்பிக்கிறாரு. அதே வேளையில என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய வசனங்கள்ல பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அப்படின்னு, அதாவது ஒரு சேர ஒரு மனப்பாட்டோடு இருக்கிறாங்க. 3 தன்மை நிலையில, ஆள் தத்துவ நிலையில செயல்படுகிறத பார்க்க முடியும். சோ நான் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பிதா அப்படின்னு சொன்னா 2ஐயும் கோட் பண்ணி சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துலயும் இயேசுதான் பிதா அப்படின்னு சொன்னா, இவன் சொல்லுகிற கூற்றின்படி இருந்ததுன்னா, பிபிலிக்கல் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இயேசுவே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய இயேசுவே அப்படிங்கிற மாதிரி நீங்க ஜெபம் பண்ணாதான் இதாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? நமக்கு டிம்ஷன் கண்டிஷன் என்ன? இயேசு கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் நமக்கு தேவனுக்கும் உண்டான ஒப்புரவாகுதலை நமக்கு இது பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. சோ அவரின் மூலியமாக நான் பிதாவிடத்துல கனெக்ட் பண்றேன். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்படிங்கிறாரு. சரியா? அப்ப என்னிடத்தில் வரான்னு சொல்லாம பிதாவினிடத்தில் வரான் அப்படின்னு இருக்கு. சரி, அடுத்தது மேல என்ன சொல்றான்னு கேளுங்க. இப்போ இது இயேசு கிறிஸ்து தான் வெளிப்படுவார், நம்ம எங்கள் பிதா வெளிப்படலையா? அப்படின்னா பிதா வெளிப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி இவங்க பிதாவை மறுதளிக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். என்னால் இவர்கள் கோட்பாடுபடி பிதா வேற, இயேசு கிறிஸ்து வேறன்னா இங்கே அவர்கள் வெளிப்படும் போதுன்னு வந்திருக்கணும். ஸோ எவ்வளவு துணிகரமாக இவர்கள் வசனத்தை மாற்றி ஏமாற்றுகிறார்கள். தம்பி எப்படின்னு கேட்டீங்கன்னா, 2ஆம் வருகையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் வர்றாரு, பிதா வரல, பிதாவாக வர்றாரு, வரல அப்படி இப்படி, அதனால அவங்க அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றாப்புல. அதாவது நீ மார்க் எழுதிய சுவிசேஷம் பேக்ரவுண்ட்ல போடுற அந்த வசனத்தை, அதாவது பிதா ஒருவருக்கு தவிர குமாரனும் அறியார், தேவ தூதர்களும் அறியார்கள் அப்படின்னு இருக்கு. தன்னிச்சையா வரமாட்டாரு. பிதா என்னைக்கு கனெக்ட் ஆகுறாரோ, பிதா என்னைக்கு இந்த குமாரனை இந்த 2ஆம் வருகையோடு கூட அனுப்பணும்னு சுத்தம் கொள்றாரோ, அவர் ஹேண்டில் தான் இருக்கு, என் ஹேண்டில் இல்ல அப்படின்னு. 2ஆம் வருகையில அவர் ஹேண்டில் இருக்கு, பிதா ஹேண்டில் தான் இருக்கு, என் ஹேண்டில் இல்லை அப்படின்னு ஏன் தனித்துவமா சொல்லணும்? அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொன்னா எதிர் கிறிஸ்துக்கள் என்று பொருள். எதிராக கிறிஸ்துவுக்கு விரோதமாக நடக்கிறவர்கள், கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு வேறு விதமாய் நடக்கிறவர்கள், தாங்களே கடவுளாக பாவிக்கிறவர்களே அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறாங்க. நான் அனுதினமும் ஆசரிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர், அனுதினமும் நான் பிரேயர் பண்ணக்கூடிய விவரமே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே சோத்திரம்பா, நீங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் என்னை நல்லமுறையா வைத்ததற்கு, பாதுகாத்ததற்கு நன்றி. இவ்வேளையிலும் என்னை பாதுகாத்து இவ்வளவு தூரம் வரைக்கும் என்னை வந்ததுக்கு நான் ஏமாத்திரம், ஆண்டவரே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு, இந்த ஜெபத்தை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜீவனுள்ள நல்ல பிதாவே அப்படிங்கிறது தான் பிரேயராக இருக்கிறது. அதனால பிதா பேர் தெரியல அப்படின்னா, இயேசுவும் பேரை சொல்லாமலே அப்பா அப்படின்னாரு. பரமண்டங்க இருக்கிற எங்கள் பரம பிதாவே அப்படின்னு சொல்லும்படி அவரே சொல்றாரு. நீ யாரா சொல்றது? உனக்கு ஏதாவது தெரியுமா? சரி, மேல சொல்லியா ராசா, முடிச்சுக்கலாம். யாருக்கு ஊழியக்காரன் என்றால் அந்தி கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரன் என்றால் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக என்ன கூறுகிறது என்றால், வேலை செய்யாதிருப்பவன் சாப்பிடவே கூடாது என்று கூறுகிறது. புது விளக்கம். வேலை செய்யாதவன் என்னன்னு கேட்டீங்கன்னா அவனும் அந்தி கிறிஸ்து. அப்போஸ்தலன் சொல்லக்கூடாது, இதுன்னு சொல்லக்கூடாது. அப்போ பவுல் மட்டும் சொல்லுவாரா? அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதியதையாவது அப்படின்னு சொல்றதால அவருக்கு பெருமை கொண்டாரா அப்படின்னு கேட்டா இல்ல. நான் ஊழிய அப்படின்னு சொன்னா ஊழியன்னு சொல்றேன், இதனால பெருமை வருது ஐயா
அப்படின்னு சொன்னா கிடையவே கிடையாது. தேவனுடைய ஊழியன் அப்படின்னு சொன்னா நம்மள பிப்ளிக்கலா பார்த்தோம் அப்படின்னா உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாக அவர் பாவிக்கிறாரு. ராஜ புண்ணியத்தை அறிவிக்கிற ஆசாரிய கூட்டமும் ராஜரீக ஆசாரியர்களாக நாம இருக்கிறோம். சோ பெருமை கிடையாது. அவர் கொடுத்த கனெக்டிங், அவர் கொடுத்த நமக்கு கணம், புரியுதா? அவருடைய பிள்ளை, அவருடைய காரியங்கள், நீ ராஜரீக ஆசாரியன்டா அப்படின்னு அவரே ஒரு சர்டிபிகேட் கொடுக்கறது பெருமை கிடையாது. புரியுதுங்களா? நீ என்னுடைய பிள்ளைடா, என்னுடைய ஊழியன் அப்படின்னு சொன்னா அவரு கொடுக்கக்கூடிய கனெக்ட், நீ அதெல்லாம் பெருமை கிடையாது. புரியுதா? அப்போஸ்தலர் என்பது அனுப்பப்பட்டவர்கள் அப்படிங்கிற பொருள், சீசர்கள்ங்கிறது சுவிசேஷகர்கள் அப்படிங்கிற பொருள். சரியா? சரி, மேல சொல்லியா. அப்படியே தானும் நடக்க வேண்டும். அப்படின்னா இங்க என்ன சொல்லப்படுகிறது? இயேசு கிறிஸ்து நடந்தது போல நாமும் நடக்க வேண்டும். அதாவது தம்பி, கிரியை செய்யறது அப்படின்னா நற்பண்புகளோடு, கிறிஸ்துவ அன்போடு, கிறிஸ்துவ முறைமையின்படி கிறிஸ்து இயேசு என்ன சொன்னாரோ அந்த காரியத்தை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய விளக்கமே. சரியா? அதே போல அப்போஸ்தலர் 10:38 சொல்கிறார். அதாவது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆகையால் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் நன்மை செய்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்படியானால் நீங்கள் செய்கிறது என்ன? கொஞ்சமாகிலும் நீங்கள் பிரசங்கம் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா, சரி, அது கூட விளக்கம் கொடுத்துருப்ப, அது என்ன அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இயேசு செய்த கிரியை போல தானும் கிரியை செய்யணும் அப்படின்னு சொன்னலாம் ராசா. நான் அதைத்தானே ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி சொன்னேன். அதையும் வச்சு சொல்லிக்க ரப்பர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி? வாட் இஸ் நான்சென்ஸ்? இதை ஏது சொன்னதப்போ நானும் சொன்னேன். வேற ஏதோ வித்தியாசமா சொல்லிட்டாளா? எல்லாம் கெட்ட போட்டு பேசிட்டேடா. கிடையவே கிடையாது. இப்படிலாம் இருக்கலாமா? தப்பு இல்ல. சரி, உழைக்காதவன் உண்ணலாகாது அப்படின்னு வேற சொல்லியிருக்காதுல. நான் உழைக்காத எப்போ பார்த்தேன், வேலை செய்யாம இருக்கிறத எப்போ பார்த்தேன்னு தெரியல. வேலை பார்க்கறதுல எப்படி கஞ்சி குடிக்கிறது, எப்படி வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, பல காரியங்கள் இருக்குதப்பா. விவசாயம் பாருன்னு வேற சொல்லியிருக்கேன். விவசாயம் நீ போடுறான், உனக்கு தாண்டா தெரியாது விவசாயம்னா என்ன விவரம், அது எப்படி தழுக்கும் வைக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரியாம ஓடிக்கிட்டு இருக்கடா. என்ன சொல்லலாமாடா? டேய், என்கிட்ட சொல்லமாடா எந்த பயிர் எப்படி வரும். இந்த வாழை மடலை கூட நான் எண்ணி வச்சிருக்கேன். கரெக்டா 33 மடல் வாழை மடலு. நீ ஒரு வாழை வச்சிருந்த அப்படின்னு சொன்னா 33 எண்ணிக்கையை வச்சுக்கோ. சருவோட சேர்த்து 33 எண்ணிக்கையோட தாறு குலைக்க ஆரம்பிச்சிடும். குலைச்சி கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் அல்லது 3 மாதம், இந்த 3 மாதத்துக்குள்ள தயிர் இருக்கு தெரியுமா? தயிரும் அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சோல ஒரு யூரியா கொஞ்சோல போட்டு அப்படியே இந்த இதுல அடிஷன் வை, இந்த வாழைக்காய் மேல அடிஷன் வை, அப்படியே பருஷா இருக்கும் வாழைத்தாரு. புரியுதா? எப்படி பருக்கும், எப்படி இது பண்ணும் வைக்கும் அப்படிங்கறத அப்டேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுலயே ஊறி போயிருக்கிறோம். ஒரு விஷயத்துல அப்டேட் பண்றோம் அப்படின்னா வேத வாக்கியமா இருக்கட்டும், அது எதா இருந்தாலும் அப்டேட் பண்ணியே இருப்போம். சரியா? அதனால வந்துட்டு வேலை பார்க்கல, அதை பார்க்கல, அது நீ கவலையே பட வேண்டாம். என் குடும்பம் தான் கவலைப்படணும், என் பொட்டாட்டி பிள்ளைகள் தான் கவலைப்படணும், நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. சரியா? வேலைக்கு போல அதெல்லாம் தேவையா? அது வேற அந்தி கிறிஸ்துங்கிற. நீ தான்ப்பா வேலைக்கு போகணும். நீ தான்ப்பா வேலைக்கு போய் அனாவசியமா ஏதாவது செலவு பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு மியூசிக்ல உள்ளத கோழியில வச்சுக்கிட்டு அன்னையை பாடாம படுத்துறாருன்னு ஒரு லாபம் வரலன்னு அந்த தங்கச்சி சொல்லுது. நீ உழைக்க போடுறான், உனக்கே உழைக்க தெரியாது, உனக்கே விவசாயம் தெரியாது, உனக்கே பல காரியங்கள் தெரியாது. நான் தான் சொல்லி கொடுக்கணும், நான் தான் வரணும். உனக்கு என்ன தெரியுமா? யூடியூப்பை பத்தியே தெரியாது. நான் வரல அப்படின்னா நீ எப்படிடா உன்னை காமிக்கலன்னா எப்படி நீ வருவியாடா? அதாவது ஜார்லஜே சிறை போராறு வச்சார். எத்தனையோ பேர் உன் கூட வந்தாங்க, வச்சாங்க, ஏதாவது ஆச்சா? நீ தியோஸ் காஸ்பலுடைய லீக்கை கொண்டு வச்சவன் தானே. அதுக்கு அடுத்தாங்களே அவன் வேற சாம்சன் பால், அவன் யூடியூப் சேனலுடைய இதை போய் அபோட்ல கொண்டு வச்சு, அதுவும் சேனல் உன் பேர்ல இருக்கு சேனல், ஆனா நீ அதுல கொண்டு வச்சிருந்த தெரியுமா? விஷயமே தெரியாம எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு கத்துக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு, அதுவும் சின்ன பிள்ளைகிட்டு கூட தெரியும் அந்த கிருஷ்ணா யாரு அப்படின்னு. என்னத்த சொல்றது? பரவாயில்ல, குறைவா எவனையும் இற போடாத, வைக்காத. அதே வேளையில ஒரு வாரத்துக்குள்ள நீ ஆங்கிலத்தை பத்தி என்ன இது பண்ண பத்தியா ஸ்லாங்க, அதையும் அடுத்த வாரத்துல இருந்து ஆங்கிலத்தையும் தமிழ்லையும் கலந்து ஒரு வீடியோ பதிவு உனக்காகவே போடுறேன்டா. நான் அதுக்காகவே நான் பழக போறேன். பழகிட்டேன், நான் ஆங்கிலம் பழகியாச்சு. ஆங்கிலம் பழக உனக்காகவே. என்ன என்ன இவன் முடியாதுன்னு சொன்னான்னா நான் கண்டிப்பா முடியும்னு சொல்லுவேன். அதான் என்னுடைய பாலிசி. புரியுதா? அதனால அதை பண்ணிக்குவான், வச்சுக்குவான். நீ நல்லா கலாய்ச்ச, நான் கலாய் வாங்கிட்டேன்.
ஆனால் வேதத்தை உன்னுடைய இஷ்டத்துக்கு வளைக்காத, அது ஆகாத ஒரு படிப்புன. சரிதானா? வேற ரொம்ப அதிகமா பேசிட்டேனா? டைமிங் ஓவரா இருக்கா? சரி, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம்.